அனைவருக்கும் வணக்கம். சீனா இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் சரி, இந்துமா கடல் பிராந்தியத்திலும் சரி இப்பொழுது பயங்கரமா மூக்க நுழைக்க ஆரம்பிச்சிருக்க நண்பர்களே. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கிட்டத்தட்ட தன்னுடைய ஆளுமையவே தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சீனா ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செய்து அந்த அளவுக்கு இந்தியன் ஓஷியன் பக்கம் அது வரல அப்படிங்கிறதான் உண்மை. ஆனாலும் கூட இந்தியா உஷாராக சீனாவுக்கு செக் வைக்கும் விதமாக, சீனாவை அடக்கும் விதமாக ஒரு சூப்பரான ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்குது நண்பர்களே. அந்த மிக முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னாக்க கண்டிப்பாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டினீங்கன்னா அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை சேரும் தவறாமல். வாங்க நண்பர்களே, இன்றைய செய்தி என்ன அப்படின்னு பார்க்கலாம். நண்பர்களே, சீனா பிற நாடுகளை ஆக்கிரமிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் முயற்சி செய்யுது அப்படிங்கிறத நம்ம கடந்த பல தசாப்தங்களாக பார்த்துக்கிட்டே தான் வர்றோம். ஏற்கனவே இந்த பக்கம் ஜின்ஜியாங் ப்ராவின்ஸ் இருக்குது இல்லையா, அது சீனா ஆக்கிரமித்த ஒரு பகுதி தான். அதே போல் திபேத் சீனா ஆக்கிரமித்த பகுதி தான். இந்தியாவோட நிலம் அப்படின்னு பார்த்தோம்னா கூட அந்த அக்சாய் சின் அப்படின்னு இன்னைக்கு சொல்லுது இல்லையா சீனா, அது இந்தியாவுடைய லடாக் பகுதி. 1950-60களிலேயே பாரதத்துடைய முதல் பிரதமராக திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்த காலத்தில் இந்தியாவின் மீது போர் தொடுத்து அந்த பகுதியை கிட்டத்தட்ட அது 1,00,000 சதுர கிலோமீட்டருக்கு மேலே நண்பர்களே அதை ஆக்கிரமித்து இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய நாடாகவே வச்சுக்கிச்சு சீனா. இது பத்தாதுன்னு இந்த பக்கம் அருணாச்சல் பிரதேஷ் தன்னுடையது தான் சொல்லுது. அதோட இல்லை, லடாக் முழுவதுமே தன்னுடையதுன்னு கூட சொல்லுது சீனா. நம்மளோட நிலம் மட்டுமில்ல, நேபாளில் சிலது தன்னுடையதுங்குது, பூட்டானில் சில பகுதிகள் தன்னுடையதுங்குது, வியட்நாம், லாவோஸ் எல்லாத்துக்கிட்டையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பத்தாதுன்னா அந்த பக்கம் போனீங்கன்னா ரஷ்யா கிட்ட, மொங்கோலியா கிட்ட அப்படின்னு, இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் கிட்டன்னு பல நாடுகள் கிட்டையும் தன்னுடைய லேண்ட் அப்படின்னு பல பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. பிற்காலத்தில் அதை ஆக்கிரமிக்கிறதுக்கு தயாராகவும் இருக்குது சீனா. இது நிலப்பரப்புல. அந்த பக்கம் சீனாவுடைய கிழக்கு பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா தென் சீன கடல் பகுதி இருக்குது, சவுத் சைனா சி. அந்த கடல் பரப்பில் அந்த பக்கம் இருக்கிற பல நாடுகளையும் சீனா போட்டு வாதிச்சுக்கிட்டு இருக்குது நண்பர்களே. அங்கே பல புதுமையான டெக்னிக்கெலாம் வச்சு அந்த தென் சீன கடல் முழுவதையும் ஆக்கிரமிக்கிறதுக்கெல்லாம் பல வேலைகள் செய்து கொண்டே இருக்குது சீனா. இதை எப்படி சீனா செய்யுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு நாட்டுடைய கடல் பரப்பு எவ்வளவு தூரம் அப்படிங்கிறதான். இப்போ இந்தியாவுடைய கடற்கரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றுமில்லை, நம்ம மகாபலிபுரத்தில் நிற்கிறோம், கடற்கரை இல்லையா, இல்லை இந்த பக்கம் கன்னியாகுமரியில் நிற்கிறீங்கன்னு வைங்க. கடல் பரப்பு, கடல் எல்லை இதோட முடியுதுன்னு வைங்களேன். நம்ம நிலப்பரப்பு இதோட முடியுதுன்னு வைங்களேன். இங்கேருந்து 250 கடல் மைல் அளவுக்கு அது அந்த நாட்டுக்கு சொந்தமான எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்முடைய கரையிலேருந்து, மாமல்லபுரத்துலேருந்து நீங்கள் கடலில் எடுத்தீங்கன்னா 250 மைல், கடல் மைல்னு சொல்கிறாங்க. கடல் மைல் அளவுக்கு, அவ்வளோ தூரத்துக்கு அது இந்தியாவுடைய எக்ஸ்க்ளூசிவ் ஜோன் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த பகுதியில் என்னென்ன இயற்கை வளங்கள் இருக்குதோ அதை இந்தியா மட்டுமே அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் வரும் இல்லையா. அதே போல தான் தென்சீன கடல். அந்த தென்சீன கடலில் பார்த்தீங்கன்னா 250 கிலோமீட்டர் வரைக்கும் சீனாவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ரைட், அதை யாரும் டிஸ்பியூட் பண்ணுறதில்ல. இந்த சீனாக்காரன் என்ன பண்ணுறான், அதுக்கு மேலே தனக்கு இடம் வேணும், தனக்கு அந்த கடல் பரப்பை ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீனா என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னாக்க, இந்த 250 கிலோமீட்டர் இருக்கா அதை தாண்டி போய் அங்கே செயற்கையாக தீவுகளை உருவாக்கி இருக்கிறான். அப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ இந்தியா இருக்குது, 2000 சொச்சம் கிலோமீட்டருக்கு பிறகு நமக்கு அந்தமான் இருக்குது. அந்தமான் இந்தியாவுக்கு சொந்தமானது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருந்து அதை சுற்றிய 250 கடல் மைல் அளவுக்கு இந்தியாவுக்கு தானே சொந்தம். அப்போது நமக்கு அதே மாதிரி ஒரு தீவு எங்கேயாவது ஒரு நடுக்கடலில் இருந்தால் அதை சுற்றி இருக்கிற 250 கடல் மைல் அளவுக்கு அந்த நாட்டுக்கு சொந்தமாயிரும். இப்போ நமக்கு இருந்தால் நம்ம நாட்டுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அதை சொந்தம் கொண்டாட முடியாது. அப்படித்தான்
இதுக்கு தான் சீனா வந்து என்ன திட்டம் போட்டிருக்கிறான், ஒரு செயற்கை தீவை உருவாக்குறது. அப்போ தென்சீன கடல்லேருந்து 250 மைலுக்கு அந்த பக்கம் போய் ஒரு செயற்கை தீவை சீனா உருவாக்குனா. இந்த மாதிரி 1-2 இல்லை நண்பர்களே, 3 தீவுகளை உருவாக்கி இருக்கிறா சீனா. அப்படி சீனா உருவாக்கிய ஒரு தீவு மிஸ்சீஃப் ரீஃப் அப்படின்னு அழைக்கப்படுகிற ஒரு பவளப்பாறை இருந்திருக்குதாங்க. அந்த பாறையின் மீது மணலை கொட்டி அங்கே வந்து ஒரு தீவையே உருவாக்கி, சும்மா தீவு மட்டும் இல்லை, அது முதல்ல தீவை உருவாக்கி தன்னுடைய போட்டுக்கெல்லாம், ஃபிஷிங் போட்டெல்லாம் வர்றதுக்கு போகிறதுக்குன்னு வச்சுருந்துருக்கான். அதற்கு பிறகு கொஞ்ச நாள் ஆனோடனே மறுபடியும் மணலை கொட்டி இன்னும் பெருசு பண்ணி அங்கே இப்பொழுது ஒரு ரன்வே, விமானங்கள் வந்து இறங்குவதற்கான ஒரு ரன்வேயே போட்டு ஒரு மினி மிலிட்டரி பேஸை சீனா உருவாக்கி இருக்குது. இதுல எங்க சிக்கல் வருது அப்படின்னாக்க, நீ கடல் பரப்பை மட்டும் ஆக்குபை பண்ணல, அந்த தீவை உருவாக்கி இருக்குது இல்லையா சீனா, அது வந்து எங்க வருதுன்னா பிலிப்பீன்ஸோட பகுதிக்குள்ள வருது. இப்போ பிலிப்பீன்ஸ் நாடு இருக்குதுன்னா பிலிப்பீன்ஸ் நாட்டுடைய எல்லையிலிருந்து 250 மைல்கள் அளவுக்கு பிலிப்பீன்ஸ் நாட்டுக்கு தானே சொந்தம். அதை வந்து இப்போ சீனா ஆக்கிரமிக்குது. சீனா என்ன பண்ணுச்சு, அங்கே கொண்டாந்து ஒரு ஐலண்டை உருவாக்கி அங்கேருந்து 250 மைல்கள் அளவுக்கு தனக்கு தான் சொந்தம்ட்டான். இதில் பிலிப்பீன்ஸோட கடல் பகுதியை ஸ்வாகா பண்ணுறதுக்கு சீனா இப்படி ஒரு திட்டம் போட்டுருது. இதே போல் மேலும் சில இடங்களில் மலேசியாவுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குது, இதே போல் இந்தோனேஷியாவுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துருக்குது. இந்த மாதிரி சீனா தென்சீன கடல் முழுவதையும் தனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணுது சீனா, பெசிபிக் பெருங்கடல் இருக்குது இல்லையா, அந்த பெசிபிக் ஓஷியன்லையும் தான் வந்து பல விஷயங்களை இப்பொழுது சொந்தம் கொண்டாட முற்படுது. அங்கே பெசிபிக் ஓஷியனில் இருக்கிற அந்த கெரிபியன் ஐலண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது நிறைய தீவுகள் இருக்குது நண்பர்களே. அந்த தீவுகளில் குட்டி குட்டி நாடுகள், நௌரு அந்த மாதிரியான தீவுகள்லாம் நிறைய சின்ன சின்ன நாடுகளாகவே இருக்குது. அந்த நாடுகளையெல்லாம் தன்னுடைய ஆளுமையின் கீழே கொண்டு வந்து அங்கே வந்து மிலிட்ரி பேஸ் வச்சுக்கிட்டு அந்த தீவுகளில் இருந்து நான் கண்காணிக்கிறேன், தீவுகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் அந்த பிராந்தியத்தை முழுவதும், இந்தோ பசிபிக் பெருங்கடல் முழுவதையும் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வருவதற்கு சீனா இப்பொழுது முயற்சி எடுத்திருக்குது. இதே போல் இப்பொழுது இந்தியன் ஓஷியன் பக்கம் வந்திருக்குது. இன்றைக்கு நம்ம ஒன்றை புரிஞ்சுக்கணும் நண்பர்களே, உலகத்திலேயே ஆகப்பெரிய நேவிய கடற்படையை வைத்திருக்கிறது சீனா தான். 370க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களும் சப்மரீன்களும் சீனாவிடம் இருக்குது. அமெரிக்காவை விட இது அதிகமான எண்ணிக்கை அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ அமெரிக்காவை விட இன்றைக்கு சீனா பெரிய நேவியை வச்சிருக்குது. அந்த நேவியை வச்சுக்கிட்டு எந்நேரமும் இந்திய பெருங்கடல்லையே, இந்தியன் ஓஷியன்லேயே பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 7 சீன கடற்படை கப்பல்கள் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்தியன் ஓஷியனில் எந்நேரமும் குறைந்தபட்சம் 7 கப்பல்கள் இருக்குது. அந்த கப்பல்கள் வந்து போர்க்கப்பல்கள் மட்டும் இல்லாமல் ரிசர்ச் ஓரியன்ட் கப்பல்கள், அதாவது நாங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணுறோம், அங்கே இருக்கிற மீன்களை படிக்கிறோம், அதே மாதிரி அந்த கடல் படுகை இருக்குது இல்லையா, அந்த படுகைகளை படம் எடுத்து அதை வந்து ஒரு மேப் உருவாக்கிட்டு இருக்குது சீனா. எதற்குன்னா, நாளைக்கு ஒரு வேலை இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் வந்ததுன்னா அவன் அந்த நாட்டு சீனா நாட்டுடைய சப்மரின்லாம் எப்படி வர்றது, எங்கே ஆழமான பகுதிகள் இருக்குது, எங்கே மேடும் மலையம்லாம் கடலுக்கடியில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவன் மேப் பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்போ எந்த வழியாக அவன் சேஃபாக வர முடியும் அப்படின்னு அவன் போட்டுக்கிட்டு இருக்கிறான் நண்பர்களே. இதை வந்து தடுக்கும் விதமாக தான் இந்தியாவுடைய கடற்படையும் மிகப்பெரிய அளவில் இங்கேருந்து நம்ம என்ன சொல்கிறோம், இந்தியாவிலிருந்து அந்த பக்கம் ஆப்பிரிக்காவுடைய கரை வரைக்கும், இந்த பக்கம் இந்தியாவிலிருந்து அந்த பக்கம் நம்ம இந்தோனேஷியா மலேசியா கரைகள் வரைக்கும் அந்த பிராந்தியம் முழுவதையும் இந்தியா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு சீன கப்பல்கள் உள்ளே வந்தால் கூட அதை தீவிரமாக கண்காணித்து இந்திய பகுதிகளுக்குள்ளே வராமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை இப்பொழுது இந்தியா தன்னிச்சையாக பண்ணிகிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லை, தென்சீன கடலுக்கும் இந்தியா தன்னுடைய போர்க்கப்பல்களை ரெகுலராக ரோந்து பணிக்கு அனுப்பிக்கிட்டு இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். இந்தியாவை தவிர அங்கே ரோந்து பணியில் ஈடுபடுகிற பிற நாடு, பெரிய நாடு எதுனா அமெரிக்கா மட்டும்தான். அமெரிக்கா 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் பிலிப்பீன்ஸில் ஒரு பேஸ் வச்சிருக்க நண்பர்களே. அதனால் அந்த பகுதி முழுவதையும் அமெரிக்கா கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்குது, ரோந்து பணியில் ஈடுபடுது. அதற்கு பிறகு இப்பொழுது இந்தியா தான் அங்கே ரோந்து பணியில் ரெகுலராக ஈடுபடுகிற நாடாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நேற்று இந்தியாவில் டெல்லியில் இந்த ரெய்சீனா டயலாக்
நடக்குது இல்லையா, அதாவது ரெய்சீனா மாநாடு நடக்குது நண்பர்களே. அந்த மாநாட்டில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை சேர்ந்த பல நாடுகளும் இந்த கடற்சார் பாதுகாப்பு பற்றி கலந்து பேசுவதற்காக கலந்துக்கிட்டாங்க. அதுல இந்தியா, பிலிப்பீன்ஸ், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் பலவும் கலந்துக்கிட்டாங்க. இதுல நல்லா கவனிச்சிங்கன்னா குவாட் நாடுகள் இதுல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். யாரு குவாட் நாடுனா? அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, அப்புறம் ஜப்பான் ஆகிய 4 நாடுகளும் இருக்குது. இப்பொழுது இந்தியாவுக்கு அரசுமுறை பயணமாக வந்திருக்கிறாரு பிலிப்பீன்ஸ் நாட்டுடைய அதிபரான ஃபெர்டினண்ட் மார்கோஸ் ஜூனியர். அவர் 5 நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்திருக்கிறாரு. இந்தியா வந்திருக்கிறவர் ரெய்சீனா டயலாக்ல கலந்துக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சு பேசுறாரு. நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களையும் சந்திக்கிறாரு. பல அதிகாரிகளையும் சந்திக்கிறார். அவர் இந்தியாவிடம் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறார், ஒரு அறைகூவல் விடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த குவாட் அமைப்பு இருக்குது இல்லையா, அதே போல ஸ்குவாட் அப்படின்னு ஒரு அமைப்பை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. இப்பொழுதுதான் யாரெல்லாம் அப்படின்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் பிலிப்பீன்ஸ் சேர்ந்து இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த அமைப்புல இந்தியா சேர வேணும். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கடல்ல பாதுகாப்பு வழங்கக்கூடிய 2 நாடுகள் இன்னைக்கு இருக்குது அப்படின்னா, ஒன்னு அமெரிக்கா, இன்னொன்னு இந்தியா தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில சீனாவை நாம எதிர்கொள்ள வேணும் அப்படின்னா அதற்கு இந்தியாவுடைய துணை இல்லாம நம்ம பண்ண முடியாது. அதனால இந்தியாவும் ஸ்குவாட் அமைப்புல சேர வேணும் அப்படின்னு சொல்லி அவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கிட்ட கேட்டிருக்கிறாரு. இது தொடர்பாக இந்தியாவுடைய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இந்துமா கடலை பாதுகாக்கிற பொறுப்பை இந்தியா தன்னிச்சையாக பல தசாப்தங்களாக மேற்கொண்டு வருது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கடற்படையாக இருந்தாலும் அவங்க தங்களுடைய கடற்பகுதி மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி சர்வதேச கடற்பரப்பில் கூட யார் வராங்க, யார் போறாங்க, என்ன பண்றாங்கிறத துல்லியமாக கண்காணிக்க வேணும். இந்த கண்காணிப்பு தான் நம்முடைய பாதுகாப்புடைய முதல் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அவர் பேசும்போது கூட அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா இந்துமா கடல் முழுவதையும் துல்லியமாக கண்காணித்து வருது. எந்நேரமும் இந்தியாவை சுற்றி இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல சீன போர்க்கப்பல்கள் குறைந்தது 7 இருக்குது. அவை இந்தியாவை நெருங்குவதில்லை. இருந்தாலும் கூட இந்துமா கடல்ல அது இருக்குது. இதையெல்லாம் நாங்க துல்லியமாக கவனிச்சுக்கிட்டு வர்றோம். இதுதான் நம்மளுடைய அலர்ட்னஸ் உடைய முதல் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் பிலிப்பீன்ஸுடைய நேவல் சீஃப் ஜெனரல் ரோமியோ எஸ் பிரானர் பேசும்போது என்ன சொன்னார்னா, இந்தியாவுடைய உதவி எங்களுக்கு தேவை. நீங்க இந்துமா கடலையும் தாண்டி இந்தோ பசிபிக் பிராந்தியம் முழுவதையும் நீங்க கண்காணிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி வேணும். சீனா பிலிப்பீன்ஸ் மட்டுமல்ல, பிலிப்பீன்ஸ், மலேசியா, தென்கொரியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட பல நாடுகளுக்கும் பெரும் இடைஞ்சலை கொடுக்குது. தென்சீன கடல் முழுவதையும் தங்களுடையது அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிருச்சு. இதுல இருந்து எங்களை எல்லாம் பாதுகாக்க வேணும் அப்படின்னா அதற்கு 2 நாடுகளால தான் முடியும். அது அமெரிக்கா ஒன்று, இந்தியா ஒன்று. அதனால கண்டிப்பாக இந்தியா இதில் ஒரு பெரிய ரோல் பிளே பண்றதுக்கு முன் இந்தோ பசிபிக் பிராந்தியம் முழுவதும் தன்னுடைய கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேணும் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்குச்சு. இதே விஷயத்தை தான் ஆஸ்திரேலியா, தென்கொரியா ஆகிய நாடுகளை சேர்ந்த கடற்படை தலைவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, சீனா இனி கடற்பரப்பு மூலமாக தான் இந்தியாவை அணுக போகுது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது. அதனால சீனாவுடைய கொல்லைப்புறத்துக்கே போய் தென்சீன கடலுக்கே போய் இந்தியா அங்கேயே சீனாவை தடுத்து நிறுத்த வேணும் அப்படின்னு தான் பாதுகாப்பு வல்லுநர்கள் பலரும் சொல்றாங்க. அவங்கெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த அரசாங்கம் அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.